ஆல் வெல்கம் டு அவர் சேனல் JS Infinity Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.3 தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, let f is equal to set of all x comma y such that x y belongs to n and y is equal to 2x. இந்த செட் எப்படி இருக்குன்னா x comma y ன்னு இருக்கு. இந்த x y ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது, 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அண்ட் ஒய்ங்கிறது வந்து எப்படின்னா, எக்ஸ நம்ம ரெண்டால மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதான் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் பி ரிலேஷன் ஆன் என், அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரிலேஷன் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அது ரிலேஷனா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஆனா நம்மள இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரிலேஷனை நம்ம ஃபங்க்ஷன் சொல்லணும்னா நமக்கு என்ன கண்டிஷன் நமக்கு நல்லாவே தெரியும். எவ்ரி எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹாஸ் அ யூனிக் இமேஜ் இன் ஒய். அதுதான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் காமா ஒய் such that x comma y belongs to n and y is equal to 2x. So இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, x belongs to capital N, y belongs to capital N. அப்படின்னா நமக்கு என்ன வரும்? xங்கிறதுல வந்து நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எலிமெண்ட் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி y-க்கும் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு y நிறைய எலிமெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இன்ஃபினிட் நேச்சுரல் நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு கொஸ்டின்ல y is equal to 2x ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கிறோம்னா, x is equal to 1 நான் போட்டேன்னா y எனக்கு என்ன கிடைக்கும்? 2 into 1 is equal to 2. அப்ப இதே மாதிரி ஒரு 5 to 6 எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். கண்டுபிடிச்சாதான் நமக்கு அது எப்படி மேப் ஆகுது அப்படிங்கறது நமக்கு தெரியும். அந்த ஏரோ டயக்ராம்ல போட்டு நம்ம காட்ட முடியும். இப்போ x is equal to 2. எப்படி நான் இங்க 1 2 எடுத்தேன்? ஏன்னா x belongs to n. n-னா 1ல இருந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். ஸோ அந்த 1 எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். y x is equal to 2னா y is equal to 2 into 2 is equal to 4. x is equal to 3 அப்படின்னா y is equal to 2 into 3 is equal to 6. x is equal to 4 அப்படின்னா y is equal to 2 into 4 is equal to 8. ஓகேங்களா? அதான் into 2 ஆல பண்றதுதான். அதே x is equal to 5 அப்படின்னா y is equal to 2 into 5 is equal to 10. ஸோ நமக்கு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான டயக்ராம் வந்து எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ எக்ஸ் ஒய்லாம் என்னென்ன எலிமெண்ட்? 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். கரெக்டா? அதுமாதிரி ஒய்யும் வந்து 1 2 3 4 5 எக்ஸெட்ரா நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்னா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்படி எப்படி நான் இந்த ரெண்டு எலிமெண்ட்டே கண்டுபிடிச்சேன்? நம்ம என்ன பிலாங்ஸ் டு n அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கு. அதான் இப்போ வந்து எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருது? 1 2. எக்ஸ் 1 இருக்கு, y 2. அதுக்கப்புறம் 2 4. அதுக்கப்புறம் 3 6. அதுக்கப்புறம் 4 8 வருது. அப்புறம் 5 10. ஓகேவா? எப்படி மேப்பா இருக்குன்னு தெரியுதா நமக்கு? இப்போ இந்த மேப்பிங்கை நம்ம இங்க போடுவோம். 1 2 போய் பாக்குது, 2 4 போய் பாக்குது, 3 6 போய் பாக்குது, 7 8ன்னு வச்சுப்போம். 4 வந்து 8 போய் பாக்குது, 5 வந்து இங்க 10 இருக்குன்னு வச்சுப்போம், 10 போய் பாக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா நமக்கு போய்கிட்டே இருக்கு. கரெக்டா? அப்ப நமக்கு வந்து என்ன ஆகுது? எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே என்ன இருக்க போகுது? ஒய்ல வந்து ஒரு யூனிக் இமேஜ் இருக்க போகுதுதான். எக்ஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒய்ல ஏதோ ஒரு யூனிக் இமேஜ் இருக்குங்கிறது இந்த ஏரோ டயக்ராம் மூலமா நமக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா வந்து எதுவுமே என்ன ஆகலன்னா டபுள் மேப்பிங் ஆகல. மொதல் 5 நம்பருக்குள்ள ஆகலைன்னா பின்னாடியுமே நமக்கு ஆகாது. ஏன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் தானே, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிச்சயமா ஆகாது. ஸோ therefore every element in x have a unique image in y. Therefore it is a function. ஓகேவா?
this relation is a function எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இப்ப டொமைன் நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், டொமைன் ஆஃப் ரிலேஷன் எடுத்துக்கலாம், இல்ல எஃப்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த டொமைன் வந்து எப்படின்னா, டொமைனா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே டொமைன், ஒய்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே கோடொமைன். ஓகேவா? ரேஞ்சுங்கிறது என்னன்னா, இந்த எக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் ஒய்ல எந்தெந்த எலிமெண்ட் எல்லாம் பார்த்துருக்கோ அந்த ஒய்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு என்னது, ரேஞ்ச். ஸோ அப்படி பார்க்கும்போது டொமைன் ஆஃப் ஆர்ங்கிறது என்னது, எக்ஸ். எக்ஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே வரும். 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே வரும் எக்ஸெட்ரா. அதுவே கோடொமைன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, கோடொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், ஆர்கன் எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சாரி, கோடொமைன். கோடொமைன்னா ஒய். ஒய்ல என்ன எலிமெண்ட், ஒய்ல வந்து எப்படி இருக்கும்னா 1 2 3 4 எக்ஸெட்ரா நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் ஃபங்க்ஷன் எழுதும்போது மேப்பிங் ஆயிருக்கிறது மட்டும்தான். லைக் மேப்பிங் ஆயிருக்கிறதுனா இங்க நம்ம எழுதிருக்கோம் பாருங்க, இந்த 2 4 6 8 10 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்னு இருக்கும். அது மட்டும்தான் நமக்கு ரேஞ்சில் வரும். அப்ப 2 4 6 8 10 எக்ஸெட்ரா இது எல்லாமே எப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச். ஓகேங்களா? தட்ஸ் இட். இதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க, டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்படிதான் ஒரு சம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், என்ன கிவன் எழுதிட்டு நம்ம அதை டயக்ராம் போட்டு அதுல இருந்து நம்ம டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எதுவுமே உங்களுக்கு தெரியலனாலுமே அந்த கொஸ்டினை வச்சு அந்த டயக்ராம் மட்டும் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டொமைன்னா என்ன கோடொமைன் அப்படிங்கறது என்னன்னு எழுதிடலாம். தட்ஸ் இட், முடிஞ்சிருச்சு. அடுத்த செம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். கமெண்ட்ஸ் செக்ஷன்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 10th படிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.